ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வந்து கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 3 கேரட் வாஷ் பண்ணி தோலெல்லாம் கிரிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கேரட்டை வந்து நம்ம வந்து துருவிக்க போகிறோம். மிக்சர் ஜாரில் போடுறதால பெரிய பல்ல துருவினாலே போதும். ஸோ இந்த பெரிய பல்ல வச்சு நம்ம வந்து கேரட்டை வந்து துருவிக்கலாம். கேரட்டில் வந்து வைட்டமின் ஏ, சி, டி, இ, கே அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. ஸோ டெய்லியும் கேரட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. கூடவே இதில் பொட்டாசியமும் சிங்க்கும் இருக்குது. கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கண் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். அதே மாதிரி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல், ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரெகுலராக டெய்லியும் ஒரு கேரட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்டா கூட போதுங்க. கிட்ஸ்க்கு வந்து இந்த கேரட் கொடுத்து நீங்கள் வந்து பழக்கப்படுத்துங்க. இப்போ கேரட் துருவியாச்சு. இது கூடவே ஊற வச்ச 2 முந்திரியும் 6 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் பால், காசி ஆற வச்ச பால், ஹனி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த மிக்சர் கிரைண்டர் இருக்கோ அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த ஜூஸ் பிளெண்டரில் கேரட் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஊற வச்ச 2 முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாதாமியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு கேரட் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா வந்து கேரட் வந்து இருக்கிறதுலே வந்து லோ கேலரி ஃபுட் வந்து கேரட் தான். அதே நேரத்தில் நம்மளுடைய ஃபேட் செல்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கேரட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சொல்லலாம் பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு கேரட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பெல்லி ஃபேட் இருக்கிறவங்க டெய்லி கேரட் ஜூஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் மில்க் ஷேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இம்யூனிட்டி பவர் வந்து நம்ம நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கிட்னியோட ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் நம்ம தடுக்கலாம். கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஹனி ப்ளேஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஊற வச்ச பாதாம்லேயே ஒரு 3 பாதாம் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து க்ரன்ச் பண்ணி விட்டுக்க போகிறேன். நம்மளுடைய மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு, கேரட் மில்க் ஷேக். நீங்களும் வீட்டில் போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா க்ரீமியாக யம்மியாக இருக்குது. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து இதை வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கணுன்னா வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வேறு ஜங்க் எதுவும் வந்து நம்ம தேடாமல் இந்த மாதிரி வந்து ஒரு கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்களும் போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஒரு டச் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.